Praise the Lord, my dear Gen Z kids. எல்லாருமே ஆண்டவருக்குள்ள எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஸோ எஸ், இன்றைக்கு இந்த மந்த் நம்ம என்ன ஒரு புது டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே நீங்க ப்ரோமோ பார்த்துருப்பீங்க நான் நம்புறேன். ஸோ எஸ், our topic is going to be about physical well-being and spiritual well-being. நம்ம சரீர பிரகாரமும் சரி, ஆவிக்குற ரீதியில் எப்படி ஏசப்பாக்குள்ள ஹெல்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சர்வீஸ் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். எஸ், ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம ஜெபிக்கலாமா? அப்பா, அன்பின் ஆவியான தெய்வமே, லார்ட், we come before your holy presence, லார்ட். அப்பா, நீங்கள் ஆண்டவரே எங்களுக்கு இந்த சரீரத்தை கொடுத்துருக்கீங்க. நாங்கள் இதை ப்ராப்பராக டைம் பண்ண, இதன் மூலயமா உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த ஒரு பிள்ளைகளுக்கும் ஏசப்பா நீங்களே கிருபை பாராட்டுங்க. பி இட் ஃபிசிக்கலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி அண்ட் மென்டலி நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. நாங்கள் உண்மை க்ளோரிஃபை பண்ணணும். இப்போது இந்த ஆராதனை வேலையிலேயே ஏசப்பா எங்களை மறைச்சு நீங்கள் வெளிப்படுங்க. உங்கள் நாமம் உயர்த்தப்படட்டும். Bless each and every kids here, Lord. In Jesus' name we pray. Amen. Yes, kids. ஸோ இப்பொழுதும் நம்ம தீம் வேர்ஸை படிச்சுட்டு அப்புறமா நம்ம ஸ்டோரிக்குள்ளாக வர்ஷிப் போயிட்டு and then we are going to jump into the story time. and உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேமும் இன்னைக்கு இருக்கு. ஓகே, ஸோ எஸ், நம்ம எல்லாருமே Psalms chapter 127 verse 4 வாசிக்கலாம். Like arrows in the hand of a warrior, so are the children of one's youth. தமிழ்ல, வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். ஆமென். ஸோ எஸ் கிட்ஸ், நம்ம எல்லாமே எப்பவுமே நம்ம இந்த வசனத்தை வச்சு நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ஏசப்பா கையில ஒரு ஆரோ போல இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதெல்லாம் சொல்லுவோம். ஆனா அது எல்லாத்துக்கும் ஃபண்டமெண்டல் பேஸ் இது என்ன? நம்ம பிசிக்கலாவும் சரி, ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, ஹெல்தியாக இருந்தால் தானே நம்ம ஒரு ப்ராப்பர் ஒரு ஹெல்தி ஆரோஸாக இருக்க முடியும். எல்லாம் யோசிச்சு பாருங்களேன், ஏசப்பா நம்மளை அம்பா யூஸ் பண்ணும் போது நம்ம அப்படியே வீக்காக, ஐயோ என்னால் முடியல அப்படின்னு நம்ம இப்படியே வீக்காக இருந்தா ஒர்க் அவுட் ஆகும். ஏசப்பா நினைப்பாரு, என்ன இந்த பிள்ளை ஸ்ட்ராங்காகவே இல்லை, ஹெல்தியாகவே இல்லை, எப்படி நான் என்னோட ராஜ்யத்துக்கு இதை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்பட மாட்டாரா? So we are going to learn how to be healthy, how to be strong in Christ, both physically and spiritually. So ready, எல்லாரும் excited ஆ இருக்கீங்களா? ஓகேவா, நம்ம worship பண்ணலாமா? Shall we jump into the worship time? Yes, come. There's no one like Jesus. There's no one like him. There's no one like Jesus. There's no one like him. என்னேசுவை போல் யாரும் இல்லை, என்னேசுவை போல் யாருண்டு, என்னேசுவை போல் யாரும் இல்லை, என்னேசுவை போல் யாருண்டு. நடந்தேனே நான் இங்கும் அங்கும் தேடினேன், இங்கும் அங்கும் சுற்றினேன், இங்கும் அங்கும் இயேசுவை போல் யாருண்டு. நடந்தேனே நான் இங்கும் அங்கும் தேடினேன், இங்கும் அங்கும் சுற்றினேன், இங்கும் அங்கும் இயேசுவை போல் யாருண்டு. Amen. The greatest day in history, death has beaten you and rescued me. Sing it out, Jesus is alive. Empty cross, the empty grave, life eternal, you have won the race. Shout it out, Jesus is alive. He's alive. Oh, happy day, happy day. You wash my sin away. Oh, happy day, happy day. I'll never be the same. Oh, happy day, happy day. You wash my sin away. Oh, happy day, happy day. I'll never be the same. Oh, இன்றைய நாள் ஆனந்தமே, என் பாவம் போனதே. ஓ, இன்றைய நாள் ஆனந்தமே,
நீரென்றும் என்னோட ஹோ இன்றைய நாள் ஆனந்தமே என் பாவம் போனதே ஹோ இன்றைய நாள் ஆனந்தமே நீரென்றும் என்னோட. Amen. Amen kids. Oh, happy day, happy. Okay. ஸோ எஸ் கிட்ஸ், அழகாக ஆண்டவருக்குள்ள நம்ம எல்லாரும் வர்ஷிப் பண்ணிங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருக்குள்ள சந்தோஷமாக அவரை நம்ம ஆராதிச்சோம். இப்பொழுது நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டோரி டைம். இன்றைக்கும் அக்கா என்ன கதை சொல்ல போகிறேன் அப்படின்னா, பிஃபோர் தட் ஐ வாண்ட் கோட் அ வேர்ஸ். நம்ம தீம் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஃபிசிக்கல் பீயிங் வர்சஸ் ஸ்பிரிச்சுவல் பீயிங். அதுக்கேற்ற ஒரு வசனம் நம்ம பார்க்கணும்ல. நீங்கள் யாரும் எனக்கு ஞாபகப்படுத்த மாட்டீங்களா அக்கா என்ன அக்கா வசனம் சொல்ல அப்படின்னு? ஓகே, இப்போ நான் சொல்கிறேன். சாம்ஸ் சாப்டர் 141ல 3 and 4th verse. ஓகேவா? Set a guard, O Lord, over my mouth. Keep watch over the door of my lips. Do not incline my heart to any evil thing, to practice wicked works with men who work iniquity, and do not let me eat of their delicacies. Amen. ஸோ எஸ், நம்ம என்ன பண்ணணுமா, இயேசுப்பாட்ட நம்ம கேட்கணும். லார்ட், காட் மை ஹார்ட், காட் மை மவுத், காட் மை லிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயேசுப்பாட்ட கேட்கணும். நாட் ஜஸ்ட் ஃபார் யூனோ வெறும் பேசுறதுக்கோ நம்ம சுபாவங்கள் சாப்பிட்றது அது மட்டும் இல்லை, எல்லா ரீதியிலையுமே இந்த வசனம் நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகும். எப்படின்னா, இப்போ ஃபிசிக்கலி நம்ம ஏதாவது ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா கிரேவிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இது சாப்பிடணும், எனக்கு அது சாப்பிடணும், எனக்கு அது வேணும். நோ 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 நோ, இட்ஸ் நாட் அட் ஆல் குட் ஃபார் ஹெல்த். அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பிரிச்சுவலி ஆகட்டும் பாக்கி ரீதியிலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அம்மா அப்பாட்ட பேசுகிற விதம், நம்மளை விட பெரியவங்கள்ட்ட நம்ம பேசுகிற விதம், காரியங்கள், எதிர்த்து பேசுறது, பொய் பேசுறது, இல்லைன்னா பேட் பிஹேவியர், பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, இட் இஸ் நாட் அட் ஆல் குட் ஃபார் அவர் ஹார்ட் அண்ட் ஃபார் அவர் என்ன சொல்ல ஒரு ஏசப்பா பிள்ளையா அது கரெக்ட் கிடையாது. ஸோ நம்ம ஏசப்பாட்ட என்ன கேட்க போகிறோம்? லார்ட் ப்ளீஸ் காட் மை லிப்ஸ், ப்ளீஸ் காட் மை பாடி, காட் மை ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம ஸ்டோரிக்குள்ளாக போகலாமா? என்னன்னா, ஒரு ஊரில் ஒரு குட்டி பையன் இருந்தானா. அந்த பையன் பேர் லியோ. அந்த பையன் எப்படின்னா, டெய்லி வந்து ஜாலியாக வெளியே விளையாட போவானா, ஜாலியாக நல்லா வந்து எல்லார்ட்டையும் ரொம்ப குட் பாயாக பிஹேவ்லாம் பண்ணுவானா, கரெக்டாக அவங்க அம்மா அப்பா கொடுக்கறதெல்லாம் சாப்பிட்ருவான். ஃப்ரூட்ஸா குட் பாயாக சாப்பிட்ருவான், வெஜிடபிள்ஸா கரெக்ட் டயத்துக்கு சாப்பிட்ருவான், எதுவுமே வந்து வேஸ்ட் பண்ண மாட்டான். ஃபுட் வேஸ்ட் பண்ணுறது அந்த குட்டி பையனுக்கு பிடிக்கக்கூடாது. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எல்லாருமே நம்ம நோட் பண்ணிக்கிறோம். அக்காவுமே அந்த தப்புலாம் பண்ணியிருக்கேன், ஃபுட் வேஸ்ட்லாம் பண்ணியிருக்கேன். பட் நமக்கு பிக் கேர்ள்ஸ் பிக் பாய் நம்ம வளர we need to know, ஏசப்பா பிள்ளைகளா இருக்கிற நம்ம பார்க்குறோம்ல எவ்வளோ பேருக்கு ஃபுட்டே கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஏசப்பா நம்மளுக்கு எவ்ரிடே சாப்பிட குட் ஃபுட்லாம் கொடுக்குறாங்களே, ஹெல்தி ஃபுட் கொடுக்குறாங்களே. ஸோ ஏசப்பாக்கு நம்ம தேங்க்யூ சொல்லிட்டு கொடுக்குற ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடணும். அதே மாதிரி தான் லியோவும் எப்படின்னா, அவனுக்கு கொடுக்குற ஃபுட்டெல்லாம் கரெக்டாக சாப்பிடுவானா, வேஸ்ட்டே பண்ண மாட்டானா. ஸோ ஒரு நாள் அப்போ என்னாச்சா, இவன் ஜாலியாக வெளியே விளையாடிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்க பாட்டி வராங்க, லியோவோட பாட்டி வராங்க. கேட்டுட்டு, லியோ எப்படி நீ இவ்வளோ சுறுசுறுப்பா ஆக்டிவா இருக்க, வாட்ஸ் யுவர் சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி கேட்கும்போது நான் சொல்லுவேன்னா, பாட்டி உனக்கு தெரியாததா, என் அம்மா எனக்கு கொடுக்குற ஃபுட்டு எல்லாமே, எல்லா ஃப்ரூட்ஸ் ஆகட்டும் வெஜிடபிள் ஆகட்டும் என்ன கொடுத்தாலும் நான் குட் பாயாக வேஸ்ட் பண்ணாமல் நான் சாப்பிட்டுடுவேன். அண்ட் கரெக்டாக நான் வந்து என்னோட பாடியை நான் ஃபிட்டாக வச்சுக்கணும்ல, அதனால ஈவினிங்னா நான் கரெக்டாக விளையாட போயிட்டு நான் வந்துட்டு வந்து என்னை ஹெல்த்தியாக நான் மெயின்டைன் பண்ணுறேன். ஓடி ஆடி குதிக்கிறது, ரன்னிங் ரேஸ், பேட்மிண்டன் எல்லாமே நான் கரெக்டாக விளையாடிடுறேன் பாட்டி அப்படின்னு சொல்லும் போதில் பாட்டி இப்படியே ஆச்சரியமாக பார்த்தாங்களா. ஓ சூப்பர், அப்போ வாட் அபவுட் யுவர் ஹார்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டோன்னே லியோ ஷாக் ஆயிட்டான். ஹார்ட்டை வச்சுட்டு நான் என்ன பண்றது, எனக்கு புரியலையே பாட்டி, உன் கேள்வி எனக்கு புரியலையே. நான் ஹார்ட்டை மீன் பண்றது உன்னோட ஸ்பிரிச்சுவல் ஹார்ட்டை கேட்கிறேன் லியோ அப்படின்னு வந்து சொன்னோடனே லியோக்கு இவ்வளோ பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கு. அடடா, இதை நான் யோசிக்கவே இல்லையே பாட்டி, எனக்கு இதை பத்தி புரியல, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா அப்படின்னு கேட்டோடனே பாட்டி சொன்னாங்க, எப்படி நீ உன் பிசிக்கல் பாடியை வந்து உன் அம்மா கொடுக்குற ஃபுட் எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக சாப்பிட்றியோ, ஹெல்தி ஃபுட்டாக சாப்பிட்றியோ, அதே மாதிரி கரெக்டாக ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டது பிறகு அழகாக எக்ஸசைஸ்லாம் பாடியை ஃபிட்டாக வச்சுக்கணும்னு ஓடி ஆடி விளையாடுற எல்லாம் பண்ணுற இல்லையா,
அதே மாதிரி தானே உன்னோட ஸ்பிரிச்சுவல் இதுக்கும் வேணும், ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கும் வேணும். உன் ஹார்ட்டை நீ வந்து ஏசப்பாக்குள்ள காட் பண்ணாதானே நீ வந்து ஏசப்பா கூட இருக்க முடியும், ஏசப்பா நான் யூஸ் பண்ணுவாரு. அதுக்கு நீ என்னப்பா பண்ற அப்படின்னு லியோக்கு செம்ம ஷாக்கு. அச்சோ பாட்டி, நான் அப்படி எந்த எஃபர்ட்டுமே எடுக்கலையே, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டோடனே பாட்டி சொல்றாங்களா, இதே உன் ஸ்பிரிச்சுவல் ஹார்ட்டை நீ எப்படி காட் பண்ணனா, டெய்லி மார்னிங் எழுந்த உடனே மார்னிங் ஈவினிங் நீ பைபிள் படிச்சு ப்ரேயர் பண்ணி ஏசப்பாவோட நீ பேசணும், ஏசப்பா போல நீ பிஹேவ் பண்ணணும், ஏசப்பாவை வர்ஷிப் பண்ணணும். அவரை நீ ரிஃப்ளெக்ட் பண்ணாலே உன் ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் அழகான ஹார்ட்டா மாறிடும். இப்படி நீ பண்ணாலே உன்னோட பிசிக்கல் லைஃபும் சரி உன்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃபும் சரி ரெண்டும் பேலன்ஸ்டா இருக்கும். லியோ, இப்போ உனக்கு புரிஞ்சுச்சா அப்படின்னு லியோக்கு ஒரே சந்தோஷம். அவனால எக்ஸைட்மெண்ட் அடக்கி கொள்ளவே முடியல. அவன் உடனே ஓகே பாட்டி, எனக்கு இந்த சீக்ரெட்ஸ் ஷேர் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப 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 தேங்க்யூ, ஐ லவ் யூ பாட்டின்னு சொல்லிட்டு அவன் என்ன அவனுக்கு டிசைட் பண்ணனா, ஓகே நான் எப்படி என் பிசிக்கல் ஹெல்த்தை பார்த்துக்கிறேனோ அதே போல என்னோட ஸ்பிரிச்சுவல் ஹார்ட்டையும் நான் அழகா ஏசப்பாக்குள்ள நான் டேம் பண்ணி அவரோட நான் இன்னும் க்ளோஸ் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒப்பு கொடுத்தானா. ஸோ தட் இஸ் த கீ நோட். நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும் சரி பிசிக்கல் லைஃப்லையும் சரி ஏசப்பாக்குள்ள பேலன்ஸ்டா வச்சுக்கணும், ஹெல்தியா வச்சுக்கணும். எப்படி பிசிக்கல் லைஃப் நம்ம எப்படி ஹெல்தியா வச்சுக்கணும், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், பல்சஸ், உங்க அம்மா அப்பா ஹெல்தி ஃபுட் தான் உங்களுக்கு என்னென்ன கொடுக்குறாங்களோ அதை கரெக்ட் டைத்துக்கு அவங்க தரும்போது வேஸ்ட் பண்ணாம சாப்பிடணும். ப்ராப்பர் எக்ஸசைஸ், இந்த வயசுல நல்லா ஓடி ஆடி விளையாடணும், நல்லா எனர்ஜெட்டிக்கா ஆக்டிவா இருக்கணும். எப்ப பார் வீடியோ கேம்ஸ், எப்ப பார் போன், எப்ப பார் டேப், அது இதுன்னு சொல்லிட்டு படுத்துட்டே அப்படி இருக்கவே கூடாது. இட் இஸ் நாட் அட் ஆல் குட் ஃபார் ஹெல்த். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ல வந்தோன்னா எப்படி ஹெல்தியா இருப்போம், பைபிள் படிச்சு ஏசப்பா வர்ஷிப் பண்ணி ப்ரேயர் பண்ணி ஏசப்பாவோட லவ்வை எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணி சந்தோஷமா இருக்கிறது தான் உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை நம்ம ப்ரொடெக்ட் பண்ற காரியமா இருக்கு. இது ரெண்டு சீக்ரெட்டையும் நம்ம ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணிட்டே வந்தோம்னா யூ வில் ஹாவ் அன் அமேசிங் லைஃப். அண்ட் ஏசப்பாவோட பலவான் கையில இருக்கிற அம்புகளுக்கு கன்ஃபார்ம் நீங்க ஒப்பாதான் இருப்பீங்க. அவர் உங்களை அழகா எடுத்து பிரயோஜனப்படுத்துவார். ஆமென். ஸோ எஸ் கிட்ஸ், நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு இந்த ஸ்டோரி ஏசப்பாக்குள்ள ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு. without any delay, a very beautiful game is waiting for you. நம்ம கேம்குள்ளாக போலாமா? Bye kids. ஸோ எஸ் கிட்ஸ், நம்ம எல்லாருமே ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி நம்ம பார்த்தோம். நான் விசுவாசிக்கிறவங்க எல்லாருக்குமே அது பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு இல்லையா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு அழகான ஒரு கேம் விளையாட போகிறோம். இது எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே ப்ரோமோ பார்த்துருப்பீங்க நான் நம்புறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட கேம் இருக்க போகுது. ஸோ we gonna choose ஹெல்தி ஃபுட் எது, அன்ஹெல்தி ஃபுட் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அக்கா வந்து கொஸ்டின் கேட்பேன், ஒரு 10 questions கேட்பேன். அதுல வந்து அண்ணா வந்து நம்மளோட அண்ணா சொல்ல போறாங்க அது ஹெல்தியா அன்ஹெல்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணா தான் சொல்ல போறாங்க. ஸோ எஸ், பார்க்கலாம் எத்தனை கரெக்டா சொல்றாங்க எத்தனை தப்பா சொல்றாங்கன்னு. அது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு என்னோட ஜென்ஜே பசங்க கரெக்டா எது ஹெல்தி அன்ஹெல்தின்னு வந்து ஃபைன் பண்ணிடுவாங்க. ஆமா தானே? ஸோ கிட்ஸ், என் கூட இருக்கீங்க நீங்க. நம்ம கரெக்டா ஆன்சர் பண்றோம், ஜெயிக்கிறோம், சூப்பர்னு சொல்லிட்டு பேர் வாங்குறோம். ஓகே ஓகே, ரெடியா என் கூட ஆன்சர் சொல்றதுக்கு? Yes. Come on. Shall we start? பவரோட இருங்க. Shall we start? கண்டிப்பா. Okay, fine. So I'm going to shoot my first question. இது வந்து ஹெல்தியா அன்ஹெல்தியான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ரெடியா? ஆப்பிள். ஆப்பிள் என்ன இருக்கு? யோசிச்சு பாருங்க. ஹெல்தியா அன்ஹெல்தியா சொல்லிடலாம் ஆன்சரை? ஹெல்தி. Yes. Okay. ஸோ கரெக்டாக சொல்லிட்டீங்க. எல்லாருமே கரெக்டாக ஆப்பிள் சாப்பிட்றீங்கன்னு நம்பளே இல்லை எல்லாரும் ஃபஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டால் தான் எனக்கு தெரியும். ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், பர்கர். உண்மை பேசணும், உண்மை பேசணும். பர்கர் நமக்கு பிடிக்கும் தான், எல்லாரும் சாப்பிடுவோம். ஆனால் அது ஹெல்தியா அன்ஹெல்தியா? அன்ஹெல்தி. எஸ், வெரி குட். ரொம்ப ரேரா ஒன்ஸ் இன் அ வைல் எப்பயாச்சுன்னா அது ஃபைன். ஆனா எப்ப பாரு அம்மா எனக்கு பர்கர் வேணும், அப்பா எனக்கு பர்கர் வேணும் பாஸ் பண்ண கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட், சோடாஸ், நம்ம பாட்டில் ஜூசஸ். பாட்டில் ஜூஸ் அப்படின்னா இப்போ சம்மர்ல எல்லாருமே நல்லா ஜாலியாக பாட்டில் ஜூஸ் தான் குடித்தோம், குடிச்சிட்டு பிடிச்சதும் குடித்தோம். அது ஹெல்தி அன்ஹெல்தி கூட சொல்லுங்க. அன்ஹெல்தி. எஸ், அது நோ ஸ்ட்ரிக்ட்லி நோ, நம்ம அது குடிக்கவே கூடாது. இட் இஸ் நாட் அட் ஆல் குட் ஃபார் ஹெல்த். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கர்ட். கர்ட் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும்ல.
நம்ம எல்லாருமே தயிர் தனியா சாப்பிடுவோம், சில்லுன்னு சாப்பிடுவோம், நல்லா இருக்கும். ஸோ அதனால அது வந்து ஹெல்தி. எஸ், கர்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம வயிற்றுக்கு அது ரொம்பவே நல்லது. ஓகேவா? தயிர் சாப்பிட்டீங்கன்னா நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா சூப்பர் ஹெல்தியா உங்களோட கட் இருக்கும். ஓகேவா? ஸோ தயிர் கட்டாயமா நீங்க சாப்பிடணும். ஸோ மை நெக்ஸ்ட் கொஸ்டின், ரசம் சாதம். உண்மை கூற வேண்டும், எத்தனை பேர் அழுதிருப்பீங்க அம்மா அப்பா நம்மளுக்கு ரசம் சாதம் வைக்கும் போது? சொல்லுங்க. ஸோ ரசம் ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்தி ஃபுட். எஸ், இட் இஸ் அ ஹெல்தி ஃபுட். ஏன்னா நமக்கு தெரியும்ல, அதுல இருக்கிற நம்மளோட ஜீரகம் ஆகட்டும், அதுல போடுற அந்த டொமேட்டோ, அது எல்லாமே நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. ஸோ அது சாப்பிட்டோம்னா நமக்கு நல்ல இம்யூன் பவர் இருக்கும். ஸோ இனிமே யாரும் ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடாது, குட் பாய்ஸா குட் கேர்ள்ஸா எல்லாரும் ரசம் ரைஸ் சாப்பிடணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், கீரை, கிரீன்ஸ். கீரை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கிரீன்ஸ் ஜெனரலாவே என்னது, ஹெல்தியா ஹெல்தியா சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். ஹெல்தி. ஹெல்தின்னு சொல்றானா எல்லாரும் சாப்பிடுறோமா? நான் சாப்பிடுவேன். குட் பாய். அக்காவும் சாப்பிடுவேன். ஜெஞ்சே பசங்க, நான் உங்க அம்மா அப்பாட்ட நான் கால் பண்ணி கேட்பேன், எல்லாரும் ஒழுங்கா சாப்பிடுறீங்களா, கீரை சாப்பிடுறீங்களா, இல்லைன்னா அழுவுறீங்களா, இல்ல டப்பாவை அப்படியே மூடி எடுத்துட்டு வந்து கொட்டிடுறீங்களா, நான் கேட்டாதான் எனக்கு தெரியும். ஆனா நான் விசுவாசிக்கிறேன் நீங்க சாப்பிடுறீங்கன்னு. ஸோ மை நெக்ஸ்ட் கொஸ்டின், பேக்கரி ஃபுட். நம்மளோட இந்த பாஸ்தா இல்லைன்னா வந்து பேக்கரி இல்லையா, நம்ம பஃப், சமோசா, இதெல்லாம் வந்து என்ன ஐட்டம்ஸ்லாம் யோசிச்சு பாருங்க. அம்மா இது வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவோம்ல, அது ஹெல்தியா ஹெல்தியா, அது எல்லாமே அன்ஹெல்தி. எஸ், நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், ரேர் கேஸ் எப்பயாச்சும் அப்படின்னா யூ கேன் கன்சியூம் இட், பட் நாட் ஆல் த டைம் எவ்ரி டேலாம் நோ 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 தான். ஓகேவா? my next question, கேக்கவா? ரெடியா? எக்ஸ், முட்டை. எக்ஸ் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு புரோட்டீன் கொடுக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால டெஃபினெட்லி எக்ஸ் இஸ் ஹெல்தி. எக்ஸ் ஆர் ஹெல்தி. ஓகே, ஸோ எத்தனை பேர் வந்து அம்மா உங்களுக்கு எக் கொடுக்கும்போது எனக்கு வெள்ளை வேண்டாம், எனக்கு மஞ்சக்கரு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறீங்க? இல்லை, நான் ஹாஃப் பாயிலாக தான் சாப்பிடுவேன். எப்படி கொடுத்தாலும் நீங்க குட் பாய்ஸா குட் கேர்ள்ஸா உங்களுக்கு கொடுக்குற எக்ஸை நீங்க சாப்பிடணும். ஏன்னா அதுதான், அதை நீங்க சாப்பிட்டாதான் உங்களோட ப்ரோட்டீன், உங்களோட ஹைட், உங்க க்ரோத் எல்லாமே கரெக்டா உங்களுக்கு கிடைக்கும். அப்போதான் நீங்க இந்த மாதிரி ஏதோ அண்ணா மாதிரிலாம் நீங்க நல்லா ஹெல்தி, இவ்வளோ ஹைட்டாலாம் வளர முடியும். புரியுதுங்களா? ஓகேவா? ஸோ எஸ், மை ஃபைனல் கொஸ்டின் கேட்டுவா? பொரியல், மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ். மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ், எனக்கு மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் ரொம்ப பிடிக்கும் சாப்பிடுறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் நிறைய சாப்பிடுவேன். நீங்க சாப்பிட்டீங்களா குழந்தைங்களா? இந்த குழந்தை சாப்பிடும். அப்போ அது வந்து ஒரு ஹெல்தியான ஃபுட். எஸ், எப்பவுமே நம்மளோட டெய்லி, நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், நம்ம லஞ்ச்ல ஆகட்டும், டின்னர்ல ஆகட்டும், கட்டாயமா யூ நீட் டு ஹேவ் அ பவுல் ஆஃப் வெஜிடபிள்ஸ். ஃபைபர் இருக்கணும். அப்பதான் உங்களோட கட் ஹெல்த் கரெக்டா இருக்கும். உங்களுக்கு எந்த கான்ஸ்டிபேஷனோ இல்லை வயிற்று வலி எதுவுமே வராது. ஸோ இனிமேல் தட்டுல காய்கறி வச்சா அதை எடுத்து ஓரமா அம்மா தட்டுல வைக்கிறது, ஓரமா உங்க அண்ணா அக்கா தட்டுல வைக்கிறது, இல்லைன்னா அப்படியே நைஸா போயிட்டு ரோட்ல இருக்கிற பப்பீஸ்க்கு போடுறது, இல்லை குப்பையில போடுறதெல்லாம் நோ நோ நோ. உங்களுக்கு கொடுத்துருக்கிற வெஜிடபிளை நீங்க கரெக்டா சாப்பிட்டு முடிக்கணும். ஓகே? ஸோ எஸ் கிட்ஸ், நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு இந்த கேம் வந்து உங்களுக்கு ஹாப்பியா இருந்திருக்கும். நீங்க வந்து நிறைய புதுசா கத்துட்டு இருப்பீங்க. இது ஹெல்தி அண்ட் அன்ஹெல்தின்னு கத்துட்டு இருப்பீங்க, நாங்க நம்புறோம். என்னன்னா சொல்லுங்க. கண்டிப்பா அது நம்ம எல்லாருக்குமே வந்து நிறைய இடத்துல அந்த டிஃபரன்சியேஷன் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த டிஃபரன்ஸ் எது நல்லது, நம்ம எல்லாருக்குமே சாப்பிடுறது பிடிக்குதான், கரெக்ட். ஆனா நம்ம சாப்பிடுறதுல எது நம்மளுக்கு ஹெல்தியானது, எது அன்ஹெல்தியான நம்ம தெரிஞ்சாதான் நம்ம வந்து நல்லா ஒரு ஹெல்த் growth நல்லாவே இருக்கும் நம்ம எல்லாருக்கும். எஸ், அப்சல்யூட்லி. ஸோ வித்தவுட் எனி டிலே நான் வந்து அப்படியே பாய் போறேன். அண்ணா வந்து உங்களுக்காக ஜெபிக்க போறாங்க. ஓகே? ஸோ பாய் கிட்ஸ். ஸோ கிட்ஸ், இன்னைக்கு நம்ம எல்லாருமே என்னெல்லாம் பார்த்தோம்? இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில ஃபிசிக்கலாக எப்படி நம்ம வந்து நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும், அது எப்படி நடந்துக்கணும், அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலாக எப்படி இருக்கணும் நம்ம கற்றுக்கிட்டோம். அது மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே கேம்ஸ் விளையாடும்போது என்ன கற்றுக்கிட்டோம்? நம்ம சாப்பிட்ற ஃபுட்ஸில் எது ஹெல்தி ஃபுட், எது அன்ஹெல்தி ஃபுட்டுன்னு. ஸோ இதில் என்ன கற்றுக்கிட்டோம்? நம்ம எப்போவுமே நம்ம வந்து நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்தும் சரி, நம்ம ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தும் சரி, இது ரெண்டுத்தையுமே ரொம்ப பத்திரமா கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா அப்படி இருந்தாதான் நம்ம ஏசப்பாக நல்லா ஓட முடியும். ஓகேவா?
ஸோ இதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்ணுவோமா? வாங்க என் கூட ப்ரே பண்ணுங்க. எஸ்அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, இன்னைக்கு நாங்கள் கற்றுந்த மாதிரி ஆண்டவரே அப்பா, அந்த ஃபிசிக்கல் ஹெல்த்தும் சரி ஆண்டவரே அப்பா, ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தும் சரி ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு இது ரெண்டுமே ஒழுங்காக இருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. நாங்கள் ஆண்டவரே அப்பா எத்தனையோ இடத்துல இந்த ஃபிசிக்கல் ஹெல்த்துக்காக ஆண்டவரே அப்பா இந்த ஃபுட்ஸ் ரிலேட்டடாக உங்ககிட்ட ப்ரே பண்ணுறோம். எல்லா இடத்துலையும் எங்களுக்கு இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும், இதை வெரைட்டியாக சாப்பிடணும் ஆசைகள்லாம் இருக்குது. ஆனால் எங்களுக்கு ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் எது எங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும், எது அன்ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஹெல்ப் அஸ் டு டேக் ஒன்லி ஹெல்த்தி ஃபுட்ஸ் காட். ஸோ அதுக்காக நன்றி அப்பா. ஸ்பிரிச்சுவலாகவும் ஆண்டவரே அப்பா எப்படி நாங்கள் உங்களுக்குள்ளே வளர, பைபிள் படித்து ஜபிக்க, உமக்குள்ள நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா. எங்க எல்லோரும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், பொறுப்பெடுத்து வழி நடத்தும். இயேசு நாமத்தை ஜபிக்கிறேன் அப்பா, ஆமேன். ஸோ கிட்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்தும் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தும் நல்லா பேலன்ஸ்டாக ப்ராப்பராக பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இன்னிலேருந்து நீங்களும் சரி நானும் சரி நம்ம எல்லாருமே நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்தும் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்க போகிறோம். ஓகே? ஸோ அடுத்த வாட்டி கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாரும் சந்திப்போம். ஓகே, பாய்.